உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்குது. 100 நாள் ஆட்சியில் அவர் செய்த சாதனைகளை விலக்கி சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நீங்க என்ன சாதனை பண்ணியிருக்கிறீங்க? இத்தனை கோடி இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை உடலுக்கு கேடானது, நாட்டு சர்க்கரை தேவை, பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பனை வெல்லம் தேவை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. வெள்ளத்துக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் பனை வெள்ளத்துக்கும் மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம், கரும்பு விவசாயம் பண்ணி அப்படியே அதை வெள்ளம் காய்ச்சி இளைஞர்களுக்கு அது மூலியமா வேலை கொடுத்து அது மூலியமா இந்த வெள்ளத்தை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் நான் வெளியில கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டதுல ஏதாவது இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா? இல்ல தக்காளி தமிழ்நாட்டில் அதிகமா விளையுது, இந்த தக்காளி பாத்தீங்கன்னா விலை ஏற்றமும் இறக்கமா இருக்குது, நீங்க எவ்வளவு தக்காளி விளைவிச்சாலும் விளைவிச்சு கொண்டு வாங்க. அரசாங்கமே பல்லாயிரம் ஏக்கர்ல தக்காளி விளைவிக்க போது, விளைவிச்சு தக்காளியை எடுத்து அதை ஒரு கூழா மாற்றி, தக்காளி கூழ், தக்காளி பவுடர், இந்த மாதிரி நான் மாற்றி புதிய ஒரு வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது உருவாக்கியிருக்கீங்களா? சாதாரணமா இந்த 2 விஷயம் சொல்லுங்க. ஆந்திராவிலேருந்து மீன் வருது தமிழ்நாட்டுக்கு, ஆந்திராவிலேருந்து பால் வருது தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஏரி, குளங்கள், குட்டைகள் அனைத்தையும் சீர்படுத்தி அதுல மீன் வளர்ப்பை மேற்கொள்ள போறேன். ஒவ்வொரு ஏரிகளுக்கும் ஒரு 10 பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன். 1 லட்சம் ஏரிகள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, 10 லட்சம் பேத்துக்கு நான் வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு ஏதாவது புரட்சி பண்ணிட்டீங்களா? மீன் வளர்ப்புல இந்த மீன் வளர்த்து தமிழ்நாட்டுக்கு உபரியா இருந்தா கேரளாவுக்கோ, கர்நாடகாவுக்கோ, ஆந்திராவுக்கோ நம்ம திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு ஒரு ஏதாவது வேலை வாய்ப்புல புரட்சி பண்ணிருக்கீங்களா? ஆந்திராவிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய பால் வருது, அதை நான் நிறுத்த போறேன். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் மாடு வளர்க்கறதுல ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக லிட்டர் பால் 100 ரூபான்னு மாற்ற போறேன், மாத்திட்டேன். அதனால பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் வேலைக்கு போக விரும்பல, மாடு வளர்க்க போறாங்க. மாடு வளர்க்கறத விரும்புற வகையில லிட்டர் 100 ரூபான்னு பால் விலையை உயர்த்திட்டேன் அப்படின்னு ஏதாவது புரட்சி பண்ணிருக்கீங்களா? ஏதாவது மாற்றம் பண்ணிட்டீங்களா? மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கி ஜெயிச்சிங்களே சார், என்ன மாற்றத்தை கொடுத்தீங்க? என்ன நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க இந்த 100 நாள்ல? இந்த மக்கள்கிட்ட நீங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நன்றி உறவுகளே.